everyone. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்கிட் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆர்கிட் ஐடிக்கு வந்து நம்மளோட யூஆர்எல் வந்து arkit.org. ஸோ இங்கே sign_in/register அப்படின்னு இருக்கும். இங்கே நம்மளோட மெயில் ஐடியை வச்சு இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போ நான் பிரதீப் குமார் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு டெமோவா பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ மெயில் ஐடி டைப் பண்றோம். கன்ஃபார்ம் மெயில் ஐடி. பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட். ஸோ விசிபிலிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். விசிபிலிட்டி செட்டிங்ஸ்னா நம்மளோட ஆர்கிட் ஐடி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா எவ்ரி ஒன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே அந்த லிங்க் கொடுத்தா தெரியும். ஸோ உங்களுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து நம்ம மட்டும் பார்த்துக்கலாம். ட்ரஸ்டட் ஆர்கனைசேஷனா இப்போ அந்த லிங்க் நம்ம யாருக்கா அனுப்புறோம் அப்படின்னா அவங்க மட்டும் அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் பார்க்கணும்னா எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிக்கிறோம். ரிஜிஸ்டர். ஆர்கிட் ஐடி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்மளோட ஆர்கிட் ஐடி. இந்த நம்பர் இருக்குல்ல 000000244711686. இதான் பிரதீப் குமாரோட ஆர்கிட் ஐடி. ஸோ இதை கிளிக் பண்ணா அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ணாதனால எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஒவ்வொன்றா நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ நம்ம என்ன ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே ஃபில் பண்ணோம் ஆட் பண்ணோம்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே நம்ம லிஸ்ட் ஆயிரும். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா இப்போ நீங்க எங்கேயாவது உங்க ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா ஆத்தர் கிரெடென்சியல்ஸ்ல வந்து இந்த நீங்க ஆர்கிட் ஐடியை கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்தர் நீங்க முன்னாடி பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸ் உங்களோட ஃபர்தர் டீடைல்ஸ்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ இதான் ஆர்கிட் ஐடியோட யூசஸ். இப்போ நீங்க இப்போ எல்லா காலேஜ்லயுமே ஐஆர் என்ஐஎஸ் அதுக்கான இதுவும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலயுமே ஆர்கிட் ஐடி ஸ்கோபஸ் ஐடி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அவங்க நீங்க இது ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் கொடுப்பாங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் பார்க்க போறது வந்து கூகுள் ஸ்காலர். கூகுள் ஸ்காலரோட யூஆர்எல் வந்து scholar.google.com. கூகுள் ஸ்காலர்லயும் நம்ம ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சைன்இன்.
ஸோ மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் காட்டும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்கன்னா உங்க டீடைல்ஸ் கேட்குறாங்க அவங்க. பிரதீப் குமார் நேம், அஃபிலியேஷன்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா. வெரிஃபிகேஷன் மெயில் ஐடி அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ பிரதீப் குமார் அவங்க கேரளா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டில இருந்து நமக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்தோம்னா நம்ம வெரிஃபைடு யூசரா இருக்கலாம். என்ன போறேன் போலி அந்த போறியாடி எழுதாதீங்க. செத்த கோழிக்கு காசு தரணும்னு கேளுங்க. ஏத்த ஒரு வேலை அப்ப எத்தனை ஏத்தன்னு சொல்லுங்க. அப்படி ஏத்தாம மிச்சம் வச்சுட்டு போனாங்கன்னா இது செத்துச்சுன்னா மாட்டா லிஸ்ட் எழுதக்கூடாது. கோழி உயிரோட ஏத்தும் போது 2 ஒரு கோழிக்கு போட்டு தரணும். ஆனா 2 போட்டு தரணும்னு சொல்லணும். பேர் சொல்லிருப்பா பூரா கோழி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ்ன்றது நீங்க உங்க காலேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பேஜ் கொடுத்துருப்பாங்க, நீங்க அந்த பேஜ் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் ஸ்காலர் என்ன பண்ணணும்னா நீங்க பிரதீப் குமார் நேம் கொடுத்த உடனே பிரதீப் குமார்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லா டீடைல்ஸுமே இது. பிரதீப் குமார்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாரோட டீடைல்ஸுமே நம்மளுக்கு கேட்கும். ஸோ இப்போ பிரதீப் குமார் அவங்க வந்து நம்ம சேனலாக்ஸ்ல ஒரு ஆடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதீப் குமார் சேனலாக்ஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்களோட ஆர்டிகல் நம்மளுக்கு காமிக்கும். ஏற்கனவே சேனலாக்ஸ் ஆர்டிகல் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் ஸ்காலர்ல ஆட் ஆயிரும். ஸோ அதனால நம்மளுக்கு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மேனுவல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதே நான் எப்படின்னு சொல்றேன் நான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆர்டிகல் டைட்டில் எடுத்து நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டாலும் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் உங்களுக்கு வந்துருச்சா? ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து நம்மளோட ஆர்டிகளோட பேஜோட டீடைல்ஸ் கேட்போம். இப்போ பிரதீப் குமார் ஆர்டிகல் ஆட்டோமேட்டிக்கா எங்கன்னா வருதோ ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ற ஆப்ஷனும் கூகுள் ஸ்காலர்ல இருக்கு. ஸோ அப்படியே நான் வந்து என்னோட ஆர்டிகல் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி நான் இமெயில் மீ அப்டேட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து பிரதீப் குமார் ஒரு ஆர்டிகல் வந்து கூகுள் ஸ்காலர் ஆட் ஆச்சு அப்படின்னா எனக்கு மெயில் வந்துடும். இந்த மாதிரி பிரதீப் குமார்னு ஒரு ஆர்டிகல் வந்து ஆட் ஆயிருக்கு, அது உங்க ஆர்டிகல் அப்படின்னு வந்து என்கொயரி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட்ஸுமே நான் கொடுத்துக்கிறோம். நான் கொடுத்துட்டோம்னா நம்ம சப்ஜெக்ட்ல ஏதாவது எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஏதாவது ஆர்டிகல் வச்சுன்னா எனக்கு வந்து மெயில் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஆர்டிகல் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரொஃபைல் விசிபிலிட்டி. மேக் மை ப்ரொஃபைல் பப்ளிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அந்த லிங்க் வச்சிருந்தா யார் வேணாலும் நம்ம ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம். ஸோ இது கொடுக்கல அப்படின்னா பிரைவேட்டா வச்சுக்கலாம் நம்ம. டன். ஸோ ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு. இதான் பிரதீப் குமார் அவங்களோட கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல். ஸோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே உங்க ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணா அந்த ஆர்டிகலுக்கான சைட் போயிடும் நமக்கு. ஸோ நம்ம பப்ளிஷ் பண்ண வெப் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதே ஆர்டிகலை நீங்க ஆட் பண்ணணும், மேனுவல் ஆட் பண்ணணும் அப்படின்னா
ஆட் ஆர்டிகல் மேனுவலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஜேர்னலா, கான்ஃபரன்ஸ் ஆர்டிகலா, இல்ல புக்கா, எல்லா டீடைல்ஸும் அவனே கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன ஆட் பண்றோமோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜேர்னல் ஆர்டிகல் ஆட் பண்ண போறோம். Title of the article, author details, publication date, journal name, volume number, issue number, publisher name, ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் ஆட் ஆயிடும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஆட் ஆனால நான் ஒரு ஆர்டிகல் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றதுனால உங்க சைட்டேஷன் எந்த டீடைல்ஸும் இதுல காமிக்கல. ஸோ நான் எங்க ஜேர்னலோட கூகுள் ஸ்காலர் பேஜ் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ ஆர்டிகல் சைட்டாக நம்ம இங்கே வேல்யூஸ் எத்தனை ஆர்டிகல் சைட்டாக இருக்கோ எல்லா டீடைல்ஸும் வந்துடும். நமக்கு யார் சைட் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்துடும். சைட்டட் பை 20 அப்படின்னா யார் யார் சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் சைட் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ் காமிக்கும். உங்களுக்கு எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த சைட் பண்ணியிருக்காங்க எல்லா டீடைல்ஸுமே இங்க வந்துடும் நமக்கு. ஸோ நம்ம இங்க கோ ஆத்தரமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க இருக்கவங்கள நம்ம இன்னொரு ஆத்தர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட இங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் நமக்கு தெரிஞ்சுக்கும். கூகுளுக்கும் கூகுள் ஸ்காலருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, இப்போ கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல எங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ கூகுள் ஸ்காலர்ல அப்படி இருக்காது. கூகுள் ஸ்காலர் என்ன பண்ணணும்னா ஒரு பப்ளிஷரோட வெப்சைட், ஒரு ஜேர்னல் வெப்சைட் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ரெபாசிட்டரி இங்க இருந்து மட்டும்தான் சர்ச் ஆகும். ஸோ நீங்க scholar.google.com அடிச்சு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக்ஸ் டைப் பண்ணோம்னா இங்க வர்றதுலாம் வந்து ஒரு பப்ளிஷர் வெப்சைட்ல இருந்தோ இல்லாட்டினா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ரெபாசிட்டரியில இருந்தோ ஒரு ரிசர்ச் கேட்ல இருந்தோ அதான் நம்மளுக்கு காட்டும். ஸோ இதுவே நீங்க கூகுள்ல போய் எக்கனாமிக்ஸ் அடிச்சீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ன்ற வார்த்தை எங்க இருந்தாலும் நம்மளுக்கு காட்டும். ஸோ அதனால நம்ம கூகுள் ஸ்காலர்ல வந்து சைட்டேஷன் வர வைக்கணும்ன்றது நம்ம பெரும்பாலும் எல்லாரும் கேட்பாங்க. நீங்க எங்க அப்ளை பண்ணனாலும் கூகுள் ஸ்காலர் சைட்டேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்க சைட்டேஷன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது வந்து ரிசர்ச் கேட். ரிசர்ச் கேட்டோட யூஆர்எல் வந்து researchgate.net. ஸோ ரிசர்ச் கேட்ன்றது வந்து சோசியல் மீடியா மாதிரி தான். ஸோ இங்க வந்து அகாடமிஷியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு 1.5 கோடி பேர் அகாடமிஷியன் ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஜாயின் ஃபார் ஃப்ரீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கேட்பாங்க. இதுல நீங்க ஸோ இப்போ வந்து நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் டிபார்ட்மெண்ட் நீங்க ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்க டீடைல்ஸ் வரும். இங்க வந்து இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடின்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க இன்னொரு ஆப்ஷன்ஸ் தராங்க.
கனெக்ட் வித் லிங்க்டின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் வித் லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட லிங்க்டின் ஐடி கிரியேட் பண்ணிட்டு நீங்க அது மூலமா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆர்டிகல் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 daysல ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரிசர்ச் கேட் ஐடி ஏற்கனவே கிரியேட் பண்ணதுல வந்து உங்களுக்கு ஆர்டிகல் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு நான் டெமோ காமிக்கிறேன். லாகின். இது வந்து ரிசர்ச் கேட்டோட ப்ரொஃபைல். ஸோ ஏற்கனவே வந்து முருகேச பாண்டியன் அவங்க வந்து அவங்களோட ஸ்டாட்ஸ் வந்துருச்சு. அவங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து 862 பீப்புள்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க. 11 சைட்டேஷன்ஸ் அவங்க ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அவங்களோட ஆர்டிகல் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஆர்டிகல் டீடைல்ஸ் நம்ம வந்து ரிசர்ச் கேட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பியரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டிகல் கவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இங்க சுப்பிரமணியம் சிவச்சந்திரகுமார் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிகல் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் போயிடும் நமக்கு இந்த மாதிரி முருகேச பாண்டியன் வந்து ஆர்டிகல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுமே அவங்களை திருப்பி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வந்து இது மூலமா நம்ம வந்து நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம நிறைய பேர ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம் நம்ம இதுல. ஸோ இப்போ நான் ஆர்டிகல் ஆட் பண்றத சொல்றேன். ஆட் நியூ ரிசர்ச். இப்போ ஜேர்னல் ஆர்டிகல் ஆட் பண்ண போறேன். ஆட் ஏ பப்ளிக் ஃபைல். ஸோ இப்போ நம்ம ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ அதை நீங்க ஆட் பண்ணணும். ஆட் அ பிரைவேட் ஃபைல் அப்படின்னா நமக்கு மட்டும் இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட அந்த ஆர்டிகல் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆட் அ பப்ளிக் ஃபைல்னா எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே இல்லை யாராவது அந்த ஆர்டிகலை வந்து கூகுள்ல டைப் பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆட் அ பப்ளிக் பிரைவேட் ஃபைல்னா நம்ம மட்டும் ஒரு ஆர்ச்சிவ் மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆட் ஏ பப்ளிக் ஃபைல். ரிசர்ச் கேட்ல என்னன்னா நீங்க ஆத்தரா இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க ஆர்டிகல் அப்லோட் பண்ண முடியும். இன்னொருத்தவங்க ஆர்டிகலை நீங்க ஆட் பண்ண முடியாது. அப்லோட். இது வந்து தமிழ் ஆர்டிகல். ஸோ நம்ம சேனல்ல என்ன பண்றோம்னா தமிழ் ஆர்டிகலுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் சப்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறோம். இங்கிலீஷ் டைட்டில் இங்கிலீஷ் சப்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறோம். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து சில இது வந்து சர்ச் ஆகாது கூகுள் ஸ்காலர்ல. ஸோ அதனால நம்ம இங்கிலீஷ் சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆர்டிகல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேர் ரீச் ஆகும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துட்டோம்னா இந்த ஆர்டிகல் நம்ம இங்கிலீஷ் சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ் டைட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இங்கிலீஷ் டைட்டில் வந்து நம்ம ஆர்டிகல் டைட்டில் நம்ம ஆட் பண்ண போறோம். கீழே வந்து நம்ம தமிழ்ல இருக்கும். இவங்க சிங்கிள் ஆத்தர் தான். ஸோ ஆத்தர் என் முருகேச பாண்டியன் வந்துருச்சு. ஸோ இப்போ
கோ ஆத்தர் இருந்தாங்க நம்ம அப்படின்னா நம்ம டைப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆத்தர் இன்னொரு ஆத்தர் தான். எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீடைல்ஸ் January month 2021. Continue. Abstract. நம்ம சேனல் வந்து பியர் ரிவ்யூ சேனல். ஸோ பியர் ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஜேர்னல் நேம், வால்யூம் நம்பர் வந்து 5, ஆர்டிகல் பேஜஸ் வந்து 1 to 12. ஆர்டிகல் ஆட் ஆயிருச்சு. வியூ ஆர்டிகல் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் டீடைல்ஸ் வந்துடும். ஸோ இதான் ஆர்டிகளோட பேஜ். ஸோ இது ஆர்டிகளோட நம்ம எத்தனை ரீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை சைட்டேஷன் வந்துருக்கும். நம்ம இப்போ ஆட் பண்ணனால இந்த டீடைல்ஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம பழைய ஆர்டிகளோட டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து 176 படிச்சிருக்காங்க. 2 பேர் ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்காங்க இந்த ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் யாரும் சைட் பண்ணல. கூகுள் ஸ்காலரோட ஆத்தரோட ப்ரொஃபைலோட லிங்க் வந்து இதுதான். ப்ரொஃபைல் வந்து www.researchgate.net/profile.murugesapanan_n. இதான் வந்து முருகேசபாண்டியன் அவங்களோட ப்ரொஃபைல். ஸோ நீங்க உங்களோட ப்ரொஃபைல் இந்த மாதிரி வந்து இந்த லிங்கையும் நீங்க வந்து உங்க ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிகல் இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம SSRN பார்க்க போறோம். ssrn.com SSRN ஓட URL. SSRN வந்து எல்சேவியரோட ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம இதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டிகளோட அப்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பியர் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீ பப்ளிகேஷன் ஆர்டிகல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். இதுவும் நம்ம மெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். given name,
பாஸ்வேர்ட், ஸோ இப்போ நம்ம ஆர்டிகல் ஆட் பண்ணோம் அப்படின்னா மை பேப்பர்ஸ்ல போய் ஆட் ஆர்டிகல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் ஆட் ஆயிரும். சப்மிட் நியூ. ரிசர்ச் கேட் மாதிரி எஸ்எஸ்ஆர்எல்லையுமே ஓன் ஆர்டிகல் தான் நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும். அப்லோட் யுவர் பிடிஎஃப். ஸோ நம்ம ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண ஆர்டிகலோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். Title of the article, publication date, ஸோ நம்ம இங்கே ஃபில் பண்ண இங்கே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ 5மே நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம அந்த ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட், keywords, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே வந்து டபிள்யூபிஎஸ் ஏபிஎஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டபிள்யூபிஎஸ்னு கொடுத்து நீங்கள் ஒர்க்கிங் ஆர்டிகல் ஆட் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ்ன்றது ரீசென்ட்லி அக்செப்டட் ஆர்டிகல், பப்ளிஷ்ட் ஆர்டிகல். ஏபிஎஸ்னு கொடுத்தோடனே நம்ம டீட்டெயில்ஸ் வரும். ஜேர்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு சில ஜேர்னல் மட்டும் தான் இதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம ஜேர்னல் இருக்காது. அதனால இல்லாத ஜேர்னலுக்கு என்ன பண்ணணும்னா என்டர் நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஜேர்னல் நேம், வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர், எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த டீடைல்ஸ் கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டேஷன் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு இருக்கும். எந்த ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், எந்த வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர், எந்த இயர், அதெல்லாம் டீடைல்ஸ் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்பாங்க, இ ஜேர்னல் கிளாசிபிகேஷன், இது எந்த டைப்ல கிளாசிபிகேஷன்ல வருது அப்படின்னு கேட்பாங்க அவங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதுவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல் ரிவ்யூ பண்ணிட்டு நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்களே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நம்ம ஹவ் எஸ்எஸ்ஆர்என் செலக்ட் இ ஜேர்னல் கிளாசிபிகேஷன் ஃபார் திஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னா அவங்களே அந்த ஆர்டிகல் ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அந்த கிளாசிபிகேஷன்ல அந்த ஆர்டிகல் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ கிளிக் பண்ண நமக்கு எல்லாமே இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. சப்மிட் டு எஸ்எஸ்ஆர்என் கொடுத்தீங்க. ஸோ எஸ்எஸ்ஆர்என் பொறுத்தவரை நம்ம ஆர்டிகலை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சப்மிட் டு எஸ்எஸ்ஆர்என். இப்போ அந்த ஆர்டிகலுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டிகலோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் வந்து சப்மிட்டட் கேட்டகரியில் இருக்கு. ஸோ ஆர்டிகல் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆர்டிகலுக்கான பேஜ் வந்துடும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிவ்யூ
சப்மிட் பண்ணிருக்கனால ரிவ்யூல இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து மேல நமக்கு ஆப்ஷன் காமிக்கும் அண்டர் ரிவ்யூ பை SSRN அப்படின்னு காமிக்கிற மாதிரி. ஸோ ரிவ்யூ கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஆர்டிகல் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும் நமக்கு. இங்க வந்து ஆர்டிகல்ஸ் பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ டவுன்லோட்ஸ் எத்தனை பேர், அப்ஸ்ட்ராக்ட் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, அதோட பிளம்எக்ஸ் மெட்ரிக்ஸ்னா அவங்க ரேங்க் கொடுப்பாங்க ஆர்டிகலுக்குன்னு. என்னென்ன இப்போ நம்ம எத்தனை ரீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நமக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ ஆர்டிகல் ரேங்க் இம்ப்ரூவ் ஆக நம்மளோட சைட்டேஷன்ஸ் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலயும் நீங்க வந்து நிறைய சோசியல் மீடியால ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நீங்க ஆட் பண்ணா உங்க ஆர்டிகல் வந்து நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ ஒரு சைட்டேஷன் இம்ப்ரூவ் ஆகணும்னா நிறைய பேர் உங்க ஆர்டிகல் படிச்சாதான் சைட்டேஷன் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் சேனல்ல போட்டுட்டு நீங்க ஆர்டிகல் நீங்களே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து யார்கிட்ட ரீச் ஆகாது. ஸோ அதுக்கான சைட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, அதுக்கான யூஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ரிசர்ச்ன்றது வந்து நம்ம எல்லாத்தையும் தெரியப்படுத்துறது தான். இப்ப இங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் தெரியப்படுத்தினா அதுக்கான பயனே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல்.